உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இவளிலும் கூட யோபின் புத்தகம் 42 அதிகாரம் 2 வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று பார்க்கிறோம். தேவன் நமக்கென்று என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அது தடைப்படாது என்பதை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே தடைகளை உடைக்கின்ற தேவனாக, நம்முடைய தடுமாற்றமான பாதையை விளக்குகின்ற தேவனாக நம் தேவன் இருப்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். யோபின் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் எழுந்த பிற்பாடு வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருந்தபோது ஆண்டவர் எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவர் யோபின் வாழ்க்கையிலே என்ன செய்ய நினைத்தாரோ அதை தேவன் செய்து முடித்தார் என்று சொல்லி யோபின் சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் செய்ய நினைத்ததை எந்த மனிதனாலும் தடை செய்ய முடியாது, எந்த சூழலும் தடை செய்ய முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட எருசலேமிலிருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ கிருபை என் வாழ்க்கையிலே நான் நினைத்து பார்த்ததே கிடையாது. நான் சிறுமையும் எளிமையான என்னை கர்த்தர் நினைத்து அவர் செய்ய நினைத்ததை தடை செய்யாதபடிக்கு இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவன் அற்புதம் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் கலங்காதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக, தேவனை நோக்கி பார்க்கும்படியாக நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே லீபாலா சந்தரா பல பல பலபா அவியானுடைய பிரசனத்துக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தாவே அருமையான குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறையா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா, நீர் செய்ய நினைத்தது ஒவ்வொரு குடும்பத்தில் செய்ய நினைத்தது தடைப்படாது கர்த்தாவே. தடைகளை உடைக்கின்ற தேவன் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்திலிருந்து கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கும்பாக நின்று கர்த்தாவே, பிரசன்னக்கும்பாக நின்று கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த 3 மாதங்களுக்குள் இந்த ஆண்டுக்குள் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொன்னவனமாய் கர்த்தாவை தடையெல்லாம் நீக்கி போட்டு நீர் எங்களுக்கு நன்மை செய்ய நினைத்திருப்பதை நாங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே இந்த ஆண்டினுடைய முடிவுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்ய போவதற்காக சோத்திரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆசீர்வதிங்க ரீபாலா சந்தரபாலா புதுருபியா. நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.